கட் ஆஃப் மார்க்குக்குரிய காலேஜ் அண்ட் உங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட் ஆகுது அப்படிங்கிறத இந்நேரம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆகிற மாதிரி காலேஜஸ் கொடுங்க. அதற்கு அடுத்ததாக உள்ள 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. மினிமம் ஒரு 50 to 100 சாய்ஸஸ் கிட்ட கொடுங்க. இது வந்து ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு நான் சொல்கிறது. இதே இது ரவுண்டு 2 அப்படின்னா உங்களுக்குரிய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டு போக மீதி எடுக்கிற சீட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த காலேஜையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக ரவுண்டு 2க்குரிய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அதையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுக்குறது எந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஹை கட் ஆஃப் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. 190 அந்த மாதிரி 195 அந்த மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா 10 சாய்ஸஸ் கிட்ட மட்டும் டாப் காலேஜஸில் கொடுத்து வைப்பாங்க. இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 190 அந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் என்ன ஆகும்னா நோ சீட் அலாட்டட் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதற்கு அடுத்த ரவுண்டுக்குரிய காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் தயவு செய்து உங்களோட சாய்ஸஸ் நம்பர் ஆஃப் சாய்ஸஸும் நீங்கள் கூட பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த காலேஜஸ் எல்லாம் உங்கள் ரேங்கிங்க்கு ஏற்ற காலேஜா, நீங்கள் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இதில் இத்தனை சாய்ஸஸ் தான் உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை சாய்ஸஸ்னாலும் கொடுக்கலாம். இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் 440 காலேஜஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரவுண்டுக்குரிய எந்த காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸோ அதை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்குரிய டிபார்ட்மெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சாய்ஸஸ் கொடுத்துட்டே வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற சாய்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ்